ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராமர் ஏன் மனிதனாக அவதாரம் செய்தார் அதை பற்றி நாம் பார்க்கலாம். பொதுவாக ராம அவதாரம் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதாவது சித்திரை மாதம் சுக்குலபட்சம் சுத்த நவமி புனர்வசு கூடிய நட்சத்திர தினத்தில் ராமர் அவதாரம் செய்தார் என்பது தெரிந்த விஷயம். ஆனால் அவர் ஏன் மனித அவதாரம் செய்தார் என்றால், ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அதில் தேவர்கள் தோற்று போகிறார்கள். அரக்கர்கள் அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள். அந்த கொடுமை அவர்களால் தாங்க முடியவில்லை. குறிப்பாக ராவணன் அனைத்து தேவர்களையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தினார். அதையெல்லாம் தாங்க முடியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? நேராக மகாவிஷ்ணுவிடம் போகிறார்கள், திருப்பார்கடலுக்கு. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலே நேராக அங்குதான் செல்வார்கள், வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள். திருப்பார்கடலுக்கு சென்று பெருமாளிடம் முறையிடுகிறார்கள். இந்த மாதிரி அரக்கர்கள் எல்லாம் நம்மை கொடுமைப்படுத்துகிறார்கள், அவர்கள் கொடுமை நம்மால் தாங்க முடியவில்லை என்று முறையிட பகவான் கேட்கிறார், அனைத்தையும் கேட்கிறார். மேலும் குறிப்பாக ராவணனை பற்றி சொல்லுகிறார். ராவணனை பற்றி சொல்லும் போது அவர் பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறார். எனவே அவரை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று முறையிட பகவானும் தேவர்களிடம் கேட்கிறார், பிரம்மாவிடம். சார், ராவணன் வாங்கிய வரம் என்ன என்று கேட்கிறார். ராவணன் வாங்கிய வரம், அதாவது அவன் வரம் வாங்கும் போது எல்லா விஷயம் நிறைய கேட்டிருக்கான், எல்லா ஜீவராசிகளும் சொல்லியிருக்கான். அதை எப்படின்னா, அவர் வரம் வாங்கும் போது கிண்ணறர்கள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், தேவர்கள் போன்ற யாராலும், மேலும் உயிரினங்கள் கூட விட்டு வைக்கல, புலி, சிங்கம் போன்றவை இதாலும் வரக்கூடாது, அழிவு வரக்கூடாது. மேலும் இரவு பகல் போன்ற எதனாலும் அழிவு வரக்கூடாது என்று எல்லா பேர்களும் சொன்னார். ஒன்று கூட விடவில்லை. ஆனால் 2 மட்டும் விட்டுவிட்டான், மனிதர்களும் குரங்குகளையும் விட்டுவிட்டான். இதை பிரம்மா விஷ்ணுவிடம் சொல்ல, மகாவிஷ்ணுவிடம் சொல்ல சரி என்று சொல்கிறார்கள். ஏன், கிட்டத்தட்ட அந்த இரண்யகசிபு என்ன வரம் கேட்டானோ, இரவுலையும் வரக்கூடாது, பகலிலும் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது, வீட்டுக்கு உள்ள வரக்கூடாது, ஆகாசத்திலும் பூமியிலையும் எல்லா வரம் கேட்ட மாதிரி இவரும் ராவணன் கேட்டாரு. அந்த ஹிரண்யகசிப்பு தானே ராவணன். முன் ஜென்மத்தில் ஹிரண்யகசிப்பு, இந்த ஜென்மத்தில் ராவணன், அவ்வளவுதான். அந்த ஜென்மத்தில் எப்படி கேட்டானோ அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் இவர் கேட்டார், ராவணன். அப்போ பகவான் சரி நான் பார்த்து கொள்கிறேன் சொல்லிவிட்டார். அப்போதுதான் பகவான் ராமர் அவதாரம் எடுக்கிறார், மனித உருவில் அவதாரம் எடுக்கிறார். அதன் பிறகு தேவர்கள் எல்லோரும் வானரமாக அவதாரம் எடுக்கிறார்கள். எல்லாமே தேவர்கள் தான். அது எல்லாமே திருப்பார்கடலில் போட்ட பிளான் தான். அதன் படிதான் எல்லாம் நடக்கும். அவன் சங்கல்பம் தான் எல்லாம். அவன் சங்கல்பித்த படிதான் எல்லாம் நடக்கும். ஆக பகவான் ராமராக அவதாரம் எடுக்கிறார். தேவர்கள் எல்லோரும் வானரமாக அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வருகிறார்கள். பகவான் ஏன் ராம அவதாரம் மனித அவதாரம் எடுத்தாருன்னா, எல்லோரும் சொல்லுவோம் ராவணனை அழிக்க. அதனால் தான் பகவான் ராமர் அவதாரம் எடுத்து வந்தார் என்று. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று உண்டு. அவர் மனித அவதாரம் எடுத்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், கர்ம நெறிவுடன் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார், எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார். அதுதான் மிக முக்கியம். ஆக இவையெல்லாம் பகவான் ராமர் செய்தார். ராவணன் சும்மா இல்லை, ராவணன் சரியான பக்தன் தான். எப்படி என்றால் அது பெரிய விஷயம். துவாரக பாலகர்கள் இருந்தவர் ஜெயன் விஜயன். அதன் பிறகு ஒரு சாபத்தினால் ராவணனாக அவதாரம் எடுக்கிறான். அவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தான். இந்த வரம் வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தான். தவம் செய்து கடைசி ஒன்றுமே முடியவில்லை என்று ஆன பிறகு தன்னுடைய 10 தலைகளையும் ஒன்றாக வெட்டி அந்த யாக குண்டத்தில் போடுகிறான். அதன் பிறகுதான் அவருக்கு வரம் கொடுக்கிறார். ஆக இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. எனவே தான்
ராவணனை பற்றி பேசும்போது ராவணனை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அதுபோல் முருகனை பற்றி பேசும்போது சூரபத்மனையும் பற்றி பேச வேண்டும். அந்த அந்த அளவுக்கு இவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் தான் ஒரு வகையில். இல்லை என்றால் இவர்களுக்கு பகவானோடு தொடர்பு இந்த அளவுக்கு நெருக்கமாக கிடைக்காது. சரி, இந்த ராமர் இந்த மாதிரி ஒரு புண்ணிய தினத்தில் அவதாரம் செய்கிறார். சித்திரை மாதம் சுக்ல நவமி அன்று ராம அவதாரம் நிகழ்கிறது. மனிதனாக இந்த பூவுலகத்தில் அவதாரம் செய்கிறார். அவரை வழிபடுவது எப்படி, எந்த நேரம் வழிபடுவது என்றால், அந்த வழிபாடு என்பது நீங்கள் எந்த நேரமும் செய்யலாம். அதற்கு ஒன்றுமே இல்லை. ராமர் உச்சி வேளையில் பிறக்கிறார். நீங்கள் வழிபாடு எந்த நேரம் செய்யலாம். அதாவது சில தினங்கள் உண்டு. ராமர் நவமி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, இது போன்ற சில குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. இந்த நாட்களுக்கெல்லாம் தோஷம் என்பது கிடையாது. முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நல்ல நேரமா, அந்த நேரம் நல்ல நேரமா என்று நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. எந்த நேரம் நீங்கள் வழிபடலாம். பகவான் ராமர் எப்போது அவதாரம் செய்தார்? உச்சி வேளையில் அவதாரம் செய்தார். எனவே இந்த ராமநவமி பூஜை என்பது உச்சி வேளையில் தான் நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவில் பூஜை செய்கிற மாதிரி ராமநவமி அன்று உச்சி வேளையில் பூஜை செய்வது நல்லது. அப்போ இந்த வருஷம் பாருங்க, ராமநவமி புதன்கிழமை வருகிறது. கடகலக்கணம் 12:10 தான் ஆரம்பமாகிறது. 12:10 மேல் தான் ராம அவதாரமே நிகழ்கிறது. புதன்கிழமை ஆனபடி 12 to 1 ராகு காலம். ஸோ ராகு காலத்தில் பகவான் அவதாரம் நடக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? அவருக்கே நேரம் காலம் எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் பகவான். ஆக அந்த நேரம், அந்த காலம், அந்த திதி, அந்த நட்சத்திரம், இவைதான் நமக்கு கணக்கு. மற்றபடி வேறு ஒன்றுமில்லை. ஆக நீங்கள் அந்த ராமரை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வழிபடலாம். பொதுவாக கடவுளை வழிபடுவதற்கு நேரம் காலம் எதுவுமே இல்லை. ஒன்று மட்டும் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால், நீங்கள் பகவானிடத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால்தான் நீங்கள் பகவான் அருகில் சென்று பூஜை செய்ய முடியும். பகவான் அருகில் பூஜை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் நல்ல இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அருகில் சென்று பூஜை செய்ய முடியும். பகவான் நேரம் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். நமக்கு அப்படித்தான் உள்ளது. நம்ம நேரம் சரியில்லை என்றால் பகவானிடத்தில் போக முடியாது. கிட்ட போய் பூஜை செய்ய முடியாது. ஆர்த்தி கையெடுத்து வணங்கவும் முடியாது. அவ்வளவுதான். அதற்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடே இல்லை. படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடே இல்லை. நல்ல நேரம் நமக்கு இருந்தால்தான் பூஜை ரூம்ல போய் விளக்கேற்றி வச்சு அந்த சாமியை வணங்க முடியும். முதலில் அது தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இருந்தாலும் அதற்கு நல்ல நேரம் சொல்லி விடுகிறேன். சில பேர் கேட்கிறார்கள், காலை 9 to 10 நல்ல நேரம், நீங்கள் அந்த நேரத்தில் வழிபடலாம். சில பேர் ஆபீஸுக்கெல்லாம் போவாங்க. அப்படியெல்லாம் போறவங்க காலையில் வழிபட்டு போகலாம். ஆனால் பகவானை அன்று வழிபடாமல் இருக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். நேரங்காலம் முக்கியமல்ல. பகவானை வழிபடாமல் இருக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். இந்த ராமநவமி என்று பூஜை செய்வது எப்படி விரதம் இருப்பது தான். இந்த ராமநவமி என்று பூஜை செய்யும் போது கண்டிப்பாக நீர்மோர் பானகம் என்பது வைக்க வேண்டும். அது மிக முக்கியமாக இந்த பூஜையில் இடம் பெறுகிறது. எப்படினில், பகவான் வனவாசம் சென்ற போது நீர்மோர் பானகம் அருந்தினார். மேலும் விஸ்வாமித்தர் கூட வனவாசம் சென்ற போது இதைதான் அருந்தினார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஆக அந்த நீர்மோர் பானகம் மிக முக்கியமாக வைக்க வேண்டும். அதன் பிறகு உங்களால் முடிந்த நைவேத்தியம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல், எது வேண்டுமானால் நீங்கள் வைக்கலாம். பழங்கள், பால் கூட வைத்து வழிபடலாம். முக்கியமாக பால் பாயாசம் வைத்து வழிபடுவது என்பது மிக மிக விசேஷம். ஏனென்றால் பகவான் பாயாசத்தில் இருந்தால் தோன்றினார் என்பது புராணம். எனவே பால் பாயாசம் என்பது பகவானுக்கு நன்றாக பிடிக்கும். எனவே பால் பாயாசம் வைத்து வழிபடுவது கூட ஒரு சிறப்பு தான். ஆனால் முக்கியமாக ராமநாமத்தை ஜெபித்து வழிபட வேண்டும். ராமநாமத்தை ஜெபித்து வழிபடாமல் இருக்கக்கூடாது. அன்றைய தினம் கண்டிப்பாக ராமநாமத்தை சொல்ல வேண்டும். விரதம் இருப்பவர் அன்று விரதம் எப்படி இருப்பது, அது ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள போட்டிருக்கிறேன். அதிகாலையில் குளித்து அதன் பிறகு வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும்.
பூஜை அறையெல்லாம் நன்றாக சுத்தம் செய்து கோலம் போட்டு கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு வீட்டில் உள்ள ராமர் பிரான் அது படம் இருந்தால் அதுலேயும் பட்டாபிஷேக படம் ரொம்ப விசேஷம் இருந்தால் அந்த பட்டாபிஷேக படத்துக்கு ஒரு பூவை சாத்தி இல்லைன்றால் முடிந்தால் மாலையாக சாற்றி கூட நீங்கள் வழிபாடு ஆரம்பிக்கிற விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் வழிபாட்டில் முக்கியமாக ராமாயணம் உங்களால் முடிந்தவரை படிக்கலாம். இல்லைன்றால் சுந்தரகாண்டம் பாலகாண்டம் படிக்கலாம். ராமநாமத்தை உச்சரிக்கலாம். ராமர் மேல் 2 பக்தி பாடல்கள் பாடலாம். இல்லை என்றால் அந்த ஒலி நடவை ஓடவிடலாம். அன்று முழுவதும் பகவான் ராமரின் நினைவாக இருக்க வேண்டியதுதான் மிக முக்கியம். அப்போதுதான் நமக்கு எல்லா பலன்கள் கிடைக்கும். ராமநவமி 17ஆம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது. பகவான் உச்சி வேளையில் 12:10க்கு கடகலகினம் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு பகவான் அந்த நேரத்தில் அவதாரம் செய்கிறார். அனைவரும் ராமபுரானை வழிபட்டு அவருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மங்கள அனுபவம்.